நான் சொல்லுகிறேன் யாரும் சொல்லாத செய்தி நான் சொல்றேன். விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ ஒரு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர். இது நடந்து 25 வருஷத்துக்கு முந்தி. நான் சொல்றது பொய்னா உடனே வழக்கம் போட்டு நேர புலனுக்கே வந்தார். 6 மாசம் அடைய. ஜான் பிரிட்டோ என்பவர் விஜயுடைய சொந்த தாய்மாமன். ஆதவர்ஜுனாவுடைய சொந்தக்காரர் லீமா ரோஸ் தம்பி சொல்லிட்டு பரப்பப்படுவது பொய், அவரு கிடையாது. இவர் வந்து கொடுங்கையூரை சார்ந்த ஒரு ஜான் பிரிட்டோ. யார் அவர்? அதை சொல்லுமா? இடி சொல்ல மாட்டேங்குது. அதே ஃப்ராடு. இடி அதே சொல்ல மாட்டேங்குது. 40 வயசு அவனுக்கு. இல்ல, அதுக்கு பின்னாடி யாரு? விஜயுடைய தாய் மாமன். அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நான் சொல்றேன், வழக்க போடு, தூக்குல போடு என்னைய. திலகவதி IPS நார்கோட்டிக் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிற அதிகாரியா விமான நிலையத்தில் பணியாற்றுகிற பொழுது நிறைய மருந்து பொருட்கள், இது வந்து போதைப் பொருள் அல்ல, நான் சொல்றது கெமிக்கல் ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ட்ரக்ஸ் தான் பேர். இந்த திமுக IT விங்கு பயங்கர பரபரப்பாயிருச்சு. இப்போ 25 வயது பையர்களையும் நீங்க ஜென்ராம் இன்ராம் மாதிரி சில திமுக அனுதாபிகளையும் அது மீண்டும் களத்தில் இறக்கிடுச்சு. யாரு? திமுக. அதனுடைய விளைவு தான். ஏதாவது கொளுத்தி போடுங்க. ஆதவர்ஜுனன் எது சொல்றாரு? ஏன்னா எந்த மீடியாவும் உண்மை பேச மாட்டீங்களடா, எல்லாம் பொய்யே பேசுறீங்களடா அப்படின்னு நேற்று சொல்றாரு. அதுதான் உண்மை. ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜுனனுடைய தாய் மாமன் அல்ல. 2வது, அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல டெய்சி பேர் இருக்கு, லீமா ரோஸ் பேர் இருக்கு. இதெல்லாம் திமுக இட்டு கட்டிய கதை. சரி சார், அப்ப யூடியூபர் மாரிதாஸ் எது கைது செய்யப்படுறாரு? அப்ப இந்த தகவலை, தவறான தகவலை RSS சொல்லி காவிதாஸ் சொல்றாரு. மாரிதாஸ் வேற காவிதாஸ் இல்ல, இதுக்கு முந்தின வந்து நாம் தமிழர் ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க மாரிதாசுடைய கைது, அதிமுக கண்டிக்கிறாங்க, எல்லா கட்சியும் வந்து பாஜக ஆளு அவரு. பாஜக கண்டிக்கதான் செய்வான். சீமான ஒரு பாஜக, ஏடிஎம்கே ஒரு பாஜக. இதுக்கு போய் ரொம்ப கண்ணாடி வேணுமா? ஏதாவது லென்ஸ் கண்ணாடி வேணுமா? அந்த கைது சரியானது தானா? கைது சரியானதுதான். இல்ல, இன்னொன்னு சொல்றாங்க, குறிப்பா அந்த கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்க, இவர்கள் மீது அவதூறு பரப்புனாரு மாரிதாசன். நம்மளே அந்த போட்டோ ஒண்ணு பார்த்தோம், ரொம்ப தேவையில்லாம ஒரு ஆண் நண்பரோட வச்சு ஒரு போட்டோ எல்லாம் போட்டு சித்தரிக்கிறாங்க. அப்ப கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருக்காரு விஜயுடைய அரசுன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்களே. இல்லங்க, அதாவது மாரிதாஸ் காவி அடையாளத்தோடு இல்லாமல் பாஜகவை விமர்சனம் செய்தா அவர் ஒரு பத்திரிக்கை, நான் ஏத்துக்கிறேன். அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரு. யாரு? மாரிதாஸ். அண்ணாமலை பாஜக இருக்கும்போது பண்ணாரா? பண்ணாரு. அண்ணாமலை இருக்கும்போது பண்ணாரு, தலைவரா இருக்கும்போது பண்ணாரு சார். பாஜக இருக்கு சார். இல்ல, இப்ப சவுக்கு சங்கர் வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவர் IPS அதிகாரி அருண் வந்து கூலிப்படை ஏவி விட்டு இருக்கிற பேசுறாரு. எதனால பேசுறாரு? அதாவது அவருக்கு தன்னை வந்து லைம் லைட்ல வச்சுக்கணும். உண்மையாவே கூலிப்படை ஏவதா இருந்தா திமுக ஆட்சி காலத்துல எத்தனை கூலிப்படைய சவுக்குன்னு ஒரு பேரு இருந்திருக்கு. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜான் பிரிட்டோ கடத்தல்காரன், அப்புறம் வந்து மோசடிக்காரன், கஞ்சா கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் ஃபேமஸான ஒரு கடத்தல்காரனா வந்து ஜான் பிரிட்டோ வந்து சொல்றாங்க. ஒரு கஞ்சா கடத்தக்கூடிய ஒரு நபரா? கஞ்சா இல்லைங்க, கேள்வியே தப்பு. கஞ்சா இல்ல, உலகத்துல மிகப்பெரிய கடத்தல் வந்து ஹெராயின். அதாவது ஹெராயின்னா ட்ரக்ஸ் பவுடர். அது ட்ரக்ஸ் பவுடர். இதுதான் உலகத்துல மிகப்பெரிய கடத்தல். அதான் நடக்கும். இல்ல, இப்போ இந்த ஜான் பிரிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நீங்க சொல்லக்கூடிய போதைப் பொருள் கடத்தக்காரன் இருக்கா இல்லையா, இந்த ஜான் பிரிட்டோ போதைப் பொருள் கடத்தல்காரன் முதல்ல யாரு? அதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனாவுடைய தாய் மாமா மீன்ஸ் லீமா ரோஸுடைய தம்பின்னு ஒரு பக்கம், இல்ல வேற ஒருத்தர் கொடுங்கையூர், இவருக்கு வயசு 40, அவருக்கு வயசு 48 சொல்லிட்டு ஈடி தரப்பு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையான ஜான் பிரிட்டோ யாரு? இந்த கடத்தல் கூடியது பொருள் என்ன? இல்ல, ஈடி சொன்ன விளக்கம் என்ன, அதை சொல்லுங்க. ஈடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆதவர்ஜுனாவுடைய சொந்தக்காரர் லீமா ரோஸ் தம்பி சொல்லிட்டு பரப்பப்படுவது பொய், அவரு கிடையாது, இவர் வந்து கொடுங்கையூரை சார்ந்த ஒரு ஜான் பிரிட்டோ. யார் அவர்? அதை சொல்லுமா? ஈடி சொல்ல மாட்டேங்குது. அதே ஃப்ராடு. ஈடி அதே சொல்ல மாட்டேங்குது. 40 வயசு அவனுக்கு. இல்ல, அதுக்கு பின்னாடி யாரு? விஜயுடைய தாய் மாமன். அதை அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நான் சொல்றேன், வழக்க போடு, தூக்குல போடு என்னைய. விஜயுடைய தாய் மாமன் ஈடி சொல்ல மாட்டேங்குது. நான் சொல்றேன், இதை விட என்னங்க சொல்ல? அவர் தயாரிப்பாளர் தானே. அவருதான் ட்ரக்ஸ் மருந்து பொருள். எது கெமிக்கல்ல இம்போர்ட் பண்ற நபர் அவரு. என்ன சொல்ல போனா திலகவதி IPS
ட்ரக்ஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் கண்டுபிடிக்கிற அதிகாரியா விமான நிலையத்தில் பணியாற்றுகிற பொழுது நீங்க நிறைய மருந்து பொருட்கள், இது வந்து போதை பொருள் அல்ல, நான் சொல்றது கெமிக்கல் ட்ரக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ட்ரக்ஸ் தான் பேர். இந்த திமுக ஐடி விங்கு பயங்கர பரபரப்பாயிருச்சு. இப்போ 25 வயது பையர்களையும் நீங்க ஜென்ராம் இன்ராம் மாதிரி சில திமுக அனுதாபிகளையும் அது மீண்டும் களத்தில் இறக்கிருச்சு. யாரு? திமுக. அதனுடைய விளைவு தான் ஏதாவது கருத்தி போடுங்க. ஒரு முதலமைச்சருடைய சொந்தக்காரர் மேல ஒரு அவதூறு வந்து சொல்ற மாதிரி நான் சொல்றேன், யாருமே சொல்லல, எந்த பெயரும் சொல்லல, நான் சொல்றேன், நான் சொல்லுகிறேன், யாரும் சொல்லாத செய்தி நான் சொல்றேன். விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ ஒரு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர். இது நடந்து 25 வருஷத்துக்கு முந்தி. எத்தனை வருஷத்துக்கு முந்தி? இப்ப எல்லாம் பிறக்காத காலம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி எல்லாம் இருக்குல்ல, அறிவாளிகள், இவர்களெல்லாம் கருவே பிடிக்காத காலம். அப்போ இவர் ஒரு இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர். யாரு? விஜயுடைய தாய் மாமன் ஜான் பிரிட்டோ. இத பழைய நான் சொல்றது பொய்னா உடனே வழக்கம் போடுச்சு, நேர புலலுக்கே வந்தார். 6 மாசம் அடை. அப்போ இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் விஜயுடைய சொந்த தாய் மாமன். ஆதவர்ஜுனன் நேற்று சொல்றாரு, ஏன்னா எந்த மீடியாவும் உண்மை பேச மாட்டீங்களடா, எல்லாம் பொய்யே பேசுறீங்களடா அப்படின்னு நேற்று சொல்றாரு. அதுதான் உண்மை. ஜான் பிரிட்டோ ஆதவர்ஜுனுடைய தாய் மாமன் அல்ல. ரெண்டாவது, அந்த ட்ரக்ஸ் கேஸ்ல டெய்சி பேர் இருக்கு, லீமா ரோஸ் பேர் இருக்கு. இதெல்லாம் திமுக இட்டு கட்டிய கதை. இப்படி ஒரு கற்பனா கதாபாத்திரமே பொய். சரியா? இது இந்த சாப்டர் முடிஞ்சுதா? அடுத்த சாப்டர் என்னன்னா, விஜயுடைய தாய் மாமன் ஜான் பிரிட்டோ. சரியா? அவரு ஒரு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் தயாரிப்பாளர். எண்ணெய் ஏற்றுமதி, அவர் வந்து இந்த கெமிக்கல் ஏற்றுமதி, சரி, ஜவுளி ஏற்றுமதி, இப்படி ஒரு பெரிய தொழிலதிபர். இந்த தொழிலதிபர் விமான நிலையம் வழியாக பல மருந்து கம்பெனிகளுக்கு தேவையான தடை செய்யப்பட்ட பல மருந்துகளை இறக்குமதி செஞ்சு பல கோடி சம்பாதிக்கிறார். அவரே தயாரிப்பாளராக இருக்கார். சரியா? அப்போ இந்த சர்ச்சை எங்க வருதுன்னா, அம்மா திலகவதி இருக்காங்கல்ல, அவங்க நார்கோட்டிக்ஸ் ஐஜியா இருக்காங்க எங்க ஏர்போர்ட்ல. அந்த காலத்துல இவருக்கு நிறைய சலுகை செய்ததாக ஒரு செய்தி வந்தது. அது அந்த மாதிரி நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரியா? அப்போ ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்துவோம் அந்த நேரத்தில் வந்து செய்தி. சரி. அப்போ இந்த இதுதான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நான் இப்போ பரபரப்பா பத்திரிகை பணியாற்றிய காலத்துல, உங்களை போல இளைஞராக இருந்த காலத்துல இந்த செய்தி என்னுடைய மண்டையில எப்படி ஏறி இருக்கு. இப்போ இது ஒன்றும் பெருசாக எங்கேயும் போய் சேர வேண்டியதில்லை. பழைய பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய ஒரு 65 வயசான 66 வயசு 70 வயதான மூத்த பத்திரிகையாளர் கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. இது பெரிய விஷயமே இல்லை. இப்போ அவர் மீது வழக்கு இருக்கு. யார் மீது? விஜயுடைய தாய் மாமன் மீது வழக்கு இருக்கு. இவரு ஆதவர்ஜுனா தாய் மாமன் அல்ல. இந்த திமுக இருக்கிற இந்த குஞ்சு குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குஞ்சு குழந்தைகள் அந்த பிரிட்டோவை இந்த பிரிட்டோ ஆக்கி விட்டாங்க. ஏன்னா இதுதான் இவருடைய அறிவு. அவ்வளவுதான். திமுக இவனை நம்பித்தான் இருக்கு. அப்போ இந்த குழப்பம் அமலாக்க ஐயா அப்படி ஒரு ஆளே இல்ல. யார் சொல்றான்? அமலாக்க நீங்க 13 வருஷமான ஒரு வழக்கு மறைக்கப்பட்டுல இருக்காது. அதுவும் ஆதவர்ஜுனா மேல, டெய்சி மேல, லீமா ரோஸ் எல்லாம் நீங்க ஒரு கப்பல் நிறைய ட்ரக்ஸ் கடத்தினாலும் வர்ற வருமானத்தை விட அதிக வருமானம் யாருட்டு இருக்கு? லீமா ரோஸ் 7,000 கோடி ரூபாய் வரி கட்டுறாங்க. இது அவங்களுக்கு தேவையில்லை. முட்டா பயிலுக அறிவு. அந்த மீடியாங்கிறவங்க பூரா களவாணி பயிலுக 500 ரூபாய் கொடுத்தா எதை வேணா பொய்யாக்குவான், எதை வேணா உண்மையாக்குவான். முதல்ல இந்த நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அத்தனை மீடியா பயிலுகளும் கேவலமான பயிலுகள். காசுக்கு எதை, அதனால தயவுசெய்து எந்த மீடியாவை நம்பாதீங்க. நான் சொல்றது உட்பட, பெரியார் சொல்றதுதான் நான் சொல்றது சொல்லிட்டப்பா. உன்னுடைய பகுத்தறிவுக்கு பட்டறிவுக்கு எது சரியோ எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யார் வாய் கேட்பினா இவனுக்கு அறிவை 200 ரூபாய்க்கு. அதனால இந்த குழப்பம் பூரா நேர சினிமா தியேட்டர்ல போய் முதலமைச்சர் பிடிச்சு கொண்டு உட்கார வச்சிருக்கேன். இந்த குழப்பம் புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பிரிட்டோ வேற, அந்த பிரிட்டோ வேற. விஜயுடைய தாய்மாமன் பிரிட்டோ மேல வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு.
இடி தரப்புல சொல்றாங்க கொடுங்கையூரை சார்ந்த ஆ. ஒரு ஜான் பிரிட்டோ அவருதான் இந்த இவருன்னு சொல்றாங்க. அவருதான் விஜயுடைய மாமனார். சார் அவருக்கு எப்படி சார் 40-48 வயசு இருக்கும் நீங்க சொல்றாங்க? விஜயுடைய தாய் மாமனுக்கு எப்படி 40-48 வயசு இருக்கும்? இடி சொல்லக்கூடிய வயசு அவங்க தானே சொல்றாங்க. இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வயசாவது இருக்கும். ஆனா இதுல 40-48 போட்டிருக்காங்களே, அவருக்கு 48 இவருக்கு 40ன்றப்ப நீங்க சொல்றது இந்த ரோலே இல்லையே. இல்ல நான் சொல்றது விஜயுடைய தாய் மாமன் பிரிட்டோ மீது வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கு. இவங்க யாரு? இந்த 40 வயசுல இருக்கக்கூடிய இவங்க யாரு? இல்ல அது இடி குழப்பறான். இடி குழப்பறான். ஆமா யாருன்னு சொல்லி அது சொல்ல வேண்டியதானே? ஈடியும் குழப்பறான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. ஈடி விஜய் தாய் மேல வழக்கு இருக்கா இல்லையா? அவரு ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளரா இல்லையா? அவர் மீது ஈடியோ கசுமுசோ வழக்கு போட்டுதான் இல்லையான்னு மட்டும் சொல்லு. இந்த கொடுங்கையூர் நீலாங்கரை பிரிட்டோ தள்ளி விட்டுருவோம். இதை சொல்லு. ஆர்டிஐ போட்டு கேளுங்க, நாளைக்கே கேளுங்க. கொடுப்பாங்கல்ல, நாளைக்கே போடுங்க. அப்போ இதை மறைப்பதற்காக 40 வயசு சொல்றோம், 45 வயசு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இங்க எப்படின்னா காந்திய விநாயகரான் கோட்ஸை சுட்டு கொண்டுட்டான். சுட்டு கொண்ட பிறகு எந்த முஸ்லீமும் கையில பச்சை குத்த மாட்டான். என்ன பச்சை குத்தி இருந்தான்? ஒரு முஸ்லீம் பேரை பச்சை குத்திட்டு பாப்பா சுட்டு கொண்டு விட்டான். எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சு அடிக்கிறான். பெரியார் அப்ப ரேடியோ தான், டேய் சுட்டவன் விநாயகரான் கோட்சே என்ற சிற்பவன் பார்ப்பான். அவன் முஸ்லீமே அல்லடான அன்னைக்கு பெரியார் பேசுறாரு. இதே கதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இடி சொல்வது போய், ஐடி சொல்லுவது போய், நீங்க காவல்துறை சொல்லுவது போய், எல்லாத்துக்குள்ளயும் அரசியல் பூந்துக்குது. எஃப்ஐஆர் மாத்தி போடியா சொல்றது இல்லையா? ஏ1 போடு, ஏ1 மந்திரி சொல்றது இல்லையா? போலீஸுக்கு எஸ்பிக்கு சொல்றது இல்லையா? அதே கதை தான் இது. இடி என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா? சிபிஐ வானத்திலிருந்து குதித்தவர்களா? எல்லா அரசியல், எல்லா ஊழல், எல்லா லஞ்சம், எல்லா லாவண்யம். சங்கர சுப்பு பையன் செத்து அடிச்சுட்டு ஐசிபி ஏரியில் போட்டானுங்க. 10,000 வக்கீல் திரண்டு போய் ஹைகோர்ட் போராடுனீங்க. என்ன ஏதாவது நடந்ததா? எந்த எவிடன்ஸும் இல்லை. ஜாங்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். குற்றவாளியை தூக்கி கொண்டு போய் ஐஸ்பால படுக்க வைக்கிறாரு. சிபிஐல மூத்த புலனாய்வாளர் அக்பர் அலி, அவருக்கு ஜாபர் சேட்டு இல்லை, திருபாதி கமிஷனர் நேர போய் ஆளக்கூடியான்னு கூட்டு வர்றாரு. இன்னைக்கு வரை எந்த எவிடன்ஸும் இல்லையே. சரி சார், அப்ப யூடியூபர் மாரிதாஸ் எதுக்கு கைது செய்யப்படுறாரு? அப்ப இந்த தகவலை, தவறான தகவலை RSS சொல்லி காவிதாஸ் சொல்றாரு. வேற காவிதாஸ் இல்ல, இதுக்கு முந்தின நாம் தமிழர் ஒரு பக்கம் கண்டிக்கிறாங்க மாரிதாசுடைய கைது, அதிமுக கண்டிக்கிறாங்க, எல்லா கட்சியும் பாஜக ஆளு அவரு. பாஜக கண்டிக்கத்தான் செய்வான். சீமான ஒரு பாஜக, ஏடிஎம்கே ஒரு பாஜக. இதுக்கு போய் ரொம்ப கண்ணாடி வேணுமா? ஏதாவது லென்ஸ் கண்ணாடி வேணுமா? அந்த கைது சரியானது தானா? கைது சரியானதுதான். இல்ல, இன்னொன்னு சொல்றாங்க, குறிப்பா அந்த கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்க, இவர்கள் மீது அவதூறு பரப்புனாரு மாரிதாசன். நம்மளே அந்த போட்டோ ஒண்ணு பார்த்தோம், ரொம்ப தேவையில்லாம ஒரு ஆண் நண்பரோட வச்சு ஒரு போட்டோ எல்லாம் போட்டு சித்தரிக்கிறாங்க. அப்ப கருத்து சுதந்திரத்திற்கு எதிரா இருக்காரு விஜயுடைய அரசுன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்களே. இல்லங்க, அதாவது மாரிதாஸ் காவி அடையாளத்தோடு இல்லாமல் பாஜகவை விமர்சனம் செய்தா அவர் ஒரு பத்திரிக்கை, நான் ஏத்துக்கிறேன். அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரு. யாரு? மாரிதாஸ். அண்ணாமலை பாஜக இருக்கும்போது பண்ணாரா? பண்ணாரு. அண்ணாமலை இருக்கும்போது பண்ணாரு, தலைவரா இருக்கும்போது பண்ணாரு. சார் பாஜக இருங்க சார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற போது மாரிதாஸ் விமர்சனம் பண்ணாரா? இல்ல, அப்ப பண்ணாரா? ஒரே கேள்வி இல்ல. அப்ப பாஜக தூக்கி போட்டவரை அடிச்சாரு. 80-100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அடிச்சாரு. அதானே? நீங்க தெளிவா இருங்க முதல்ல. அப்போ காவிதாசை பொறுத்த வரைக்கும் GR சாமிநாதன் ஒரு பெயில் கொடுத்தாரா? அப்போ GR சாமிநாதன் இம்ப்ளீச்மெண்ட் பண்ண சொல்லி நாடாளுமன்றத்துல 150 வக்கீல் கைது போட்டு அவர் நீக்கியாங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சாதாரண புரிஞ்சுக்கணும். காவிதாஸ் ஒரு பாஜக உடைய ஏவிதாஸ் 5 கோடி ரூபாய்க்கு திருப்பூர்ல எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அதிமுக ஏன் கண்டிக்குது? அதிமுக பாஜக பின்னணியில் இருக்கு, கண்டிச்சே ஆகணும். இன்னுமா இருக்குது, என்னைக்கும் இருக்கு அது. அப்ப கண்டிச்சுதான் ஆகணும். அதாவது சார், சவுக்குக்கு ஒரு முகம் இருக்கு, அந்த முகம் பத்திரிகையாளர் முகம் இல்லை. சென்னை பிரஸ் கிளப்ல 4 பேரை குண்டாசு அடைச்சாங்க போன திமுக கவர்மெண்ட். 4 பேரை
உலகத்திலே ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் அமைப்பில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகத்தில் எந்த நாட்டிலாவது குண்டாஸ் நினைச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. எல்லாம் குண்டாஸ். அன்பழகன் குண்டாஸ், ஏன் பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். அதே போல கிஷோர் கே சாமி, அவன் ஒரு RSS ஐடியாலஜிஸ்ட். ஹிந்திக்கார பானிபூரி விற்கிறவன், அவன் வந்து தமிழ்நாட்டில் திமுக அடிக்கிறான். அப்ப இங்க ஆளே இல்லை, பானிபூரி விற்கிற மொத்தம் 15 நாள் பாடி இருக்கு. சாராய கடையில் போய் டாஸ்மார்க்ல சரக்கு அடிச்சுட்டு இங்கிலீஷ் புக் படிச்சுட்டு இருப்பான். பிரசாப் பானிபூரி விற்கிற கூட லாய்க்கு இல்லாத பையன். அடுத்து நீங்க சவுக்கு சங்கர். இல்ல இப்ப சவுக்கு சங்கர் வந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவர் IPS அதிகாரி அருண் வந்து கூலிப்படை ஏவி விட்டு இருக்கிற பேசுறாரு. எதனால பேசுறாரு? அதாவது அவருக்கு தன்னை வந்து லைம் லைட்ல வச்சுக்கணும். உண்மையாவே கூலிப்படை ஏவதா இருந்தா திமுக ஆட்சி காலத்துல எத்தனை கூலிப்படைய சவுக்குன்னு ஒரு பேரு இருந்திருக்கு. எத்தனை மடு நடந்தது தெரியுமா? அரசியல் கொலைகள் நடந்தது தெரியுமா? சவுக்க பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். ஒரு திட்டமிட்டு மிரட்டி வசூல் பண்ணுகிற ஒரு மோசமான பத்திரிகை துறையில் ஒளிந்து இருக்கிற ஒரு இப்படி ஒரு மோசமான நபர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் தான் அடையாளம். இல்லை இவர் என்ன சொல்றாரு, அருண் IPS வந்து கூலிப்படை வந்து ஏவி விடுறாரு. ரெண்டாவது அருண் IPS வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அன்ஃபிட்டான ஒரு நபர், ரொம்ப பயங்கரமான ஒரு ஊழல்வாதின்ற அளவுக்கு சொல்றாரு. இல்லைங்க, நான் இன்னும் கேட்குறேன் அந்த முட்டா பயலுக்கு, அருண் IPS திமுக ஆட்சி காலத்துல அவர் நினைச்சதை சாதிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்? அதுக்கு மேல ஹோம் செக்ரட்டரி இருக்காரு. ஆமா, அதுக்கு மேல திமுக குடும்பம் இருக்கு. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வான். இப்ப விஜய் அரசு வந்து சில துறைகளை போடக்கூடிய இந்த அதிகாரிகள்லாம் சரியா தான் போடுறாங்கன்னு அவரே சொல்றாரு. யாரு? சவுக்கே சொல்றாரு. ஆனா அருண் அவர்களை மட்டும் கார்னர் பண்றாரு. இல்ல, அருண் அவர் தூக்கி குண்டாசல் போட்டாரு, அவரை தூக்கி மழை தண்ணி ஊத்திட்டாரு, ஜெயில புடிச்சு போட்டாரு. இப்படி அவர் அல்ல. திமுக பொதுச் செயலாளர் அருண் IPS இல்லையே. இல்ல, திமுக மந்திரி அவரு. ஆர்டர் ஹோம் செக்ரட்டரி சொல்றாரு, IG சொல்றாரு, CM சொல்றாங்க, அதை செஞ்சார். ஆனா அருண் IPS நேர்மையான அதிகாரி தானே? நேர்மையான அதிகாரி இல்லாம எப்படி இந்த அரசை புத்திக்கு போடுறான்? திமுக அதிகாரியா இருந்தா இந்த அரசு எப்படி வேலை வாங்கும்? வேற இது ஒண்ணு போதுமே. சவுக்குக்கு பிடிக்கலன்னா அவர் சமூக விரோதி, சவுக்கு பிடிச்சா அவர் நல்ல விரோதியா? சவுக்கே முதல்ல சமூக விரோதி. ஸ்ரீமதி கேஸ்ல காசு வாங்கிட்டு ரவிக்குமார் நிறைய கடன் இருக்குங்க. யாருக்கு? கொலை பண்ணவன் கடன் இருக்கான்னு ரவி போய் அங்க வீடியோ போடுறாரு. இவன் பப்ளிக்கு இது போன்ற நபர்களை புறக்கணிக்கணும், அவ்வளவுதான்.